ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு டாக் செக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சாரி, நேற்று வீடியோ வால்யூம் எப்படி இருந்ததுன்ட்டு என்னால் சுத்தமாக கெஸ் பண்ண முடியல. ஹெட்செட் வாங்கி போட்டு டெஸ்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா நேற்று என்னுடைய ஹெட்செட்டை தொலைச்சிட்டேன். எங்கே போட்டேனே தெரியல. இன்றைக்கி புதுசாக அம்மா கிட்ட திட்டு வாங்கி வாங்கியிருக்கேன் ஒன்று. இன்றைக்கி வால்யூம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா சாரிடா. ஓகேடா, நம்ம இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவும் ரெக்வஸ்ட் வீடியோ தான். இது நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் வீடியோ கேட்டிருக்காங்க, ஒரு சப்ஸ்கிரைபரு. அது இல்லாமல் இது அர்ஜெண்ட்டாக எனக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு பர்த்டேவா. ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. உன்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி இன்னொருத்தி வேறு எவ்வளோ உனக்கு கிடைக்க மாட்டா. தயவு செஞ்சு இவ்வளோ மிஸ் பண்ணிடாத. ஓகேவாடா? ஓகே, வித் சேனல் விஷஸோடு நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அவங்க கேட்டிருந்த ஜானர் என்னென்னா டியூஷன் லவ் கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போது அதில் ஃபுல்லாக காமெடி லவ் மட்டுமே வச்சு அப்படியே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. ஜங்குக் அவருடைய வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே குதிச்சுட்டு நிற்கிறாரு. எப்போ தான் இவன் வருவானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சுட்டு நிற்க, இப்போ டக்குன்னு அவருடைய ஃபோனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் பண்ணுறாரு. அந்த சைட்லேருந்து நம்ம ஜிமின் கால் அட்டென்ட் பண்ணி, ஹலோ டே எங்கடா இருக்க? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வாடா. இந்த வந்துட்டுருக்கேன்டா. டே ஏன்டா இப்படி குதிக்கிற? எவனும் படிக்க போகிறதுக்குலாம் இப்படி குதிக்க மாட்டான்டா. டே படிக்க போனால் பரவாயில்ல, சார் வெயிட் பண்ணுவார்டா, அவரை காக்க வைக்கக்கூடாதுல்ல. ப்ளீஸ் அஜமினி சீக்கிரம் வா. டே உனக்கு அப்படி சாரை பார்க்கணுன்னா நீ முதல்ல போடா. எதுக்குடா என்ன தாலியை பிடிச்சி அரைச்சிட்ருக்க? டே நான் என்றைக்குடா நீ எல்லாமே எங்கேயாவது நான் போயிருக்கேண்ணா? என்றைக்கு நான் தனியாக போயிருக்கேன் சொல்லு? இதெல்லாம் வக்கனே பேச. வெயிட் பண்ணு, வரேன். சீக்கிரம் வாடா, எனக்கு கால் வலிக்குது நின்று. வெளியே வந்துட்டியாடா நீ? ஆமாண்டா, கடந்த அரை மணி நேரமாக வெளியே நின்றுட்டுருக்கேன். ஓ வரேன் தெரு முக்கில் வந்துட்டேன். வரேன். இந்த தெரியுதா, கை தெரியுதா? பார்த்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினை நம்ம ஜங்கு கிட்ட ஓடி வரா. நம்ம ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஹாப்பியாக நம்ம ஜிமினோட சேர்ந்து நடந்து போயிட்டுருக்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்கு கிட்ட, டேய் ஏன்டா இப்படி ஒரு மேலே பைத்தியமாக இருக்க? எவனாவது இப்படி டீச்சர் மேலே பைத்தியமாக இருப்பானா? டேய் வில்லனுக்கும் ஹீரோக்கும் கூட பொருந்திரும்டா, இந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆகாதுடா, செட்டே ஆகாது. ப்ளீஸ்டா ஜங்குக்கே, நீ வலிகிறதுனால பார்க்க முடியலடா. டேய் சும்மா இருடா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியா? முடிவே பண்ணிட்டியா நீ? யார் சொன்னா முடிவு பண்ணலன்ட்டு? நான் முடிவு பண்ணி கனவுல குழந்தைய பெற்றுட்டேன். அடப்பாவி, காம கொளுரா. என்ன பார்த்து காம கொடுறான்ற? அப்போ நான் சார் கூட சேர்ந்துனா என்னென்னா நடக்கும்? கம்முனிரா, எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு செம ஹாப்பியாக அப்படியே குஜாலாக ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்காரு. டியூஷன் நடக்கிற அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே போனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் டியூஷன் அவங்களுக்கு, மொட்டை மாடியில். இவங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கட்டெலாம் ஏறி மேலே போனால், மேலே ஆல்ரெடி ஜங்குக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம டே அங்கே உட்காந்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜிமினு, அச்சோ மச்சான் வந்துட்டாருடா. ஓ போச்சு, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரோ தெரில. போ டே, வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லாத. அங்கே பாரு, ஒரு ஈக்காக்கா இல்லை. நம்ம தான் ஃபஸ்ட்டு மாட்டணுமா? போடா. நான் எப்போவுமே அவர் வரதுக்கு முன்னாடி உட்காருவேன். அவர் வரும்போது அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு அந்த ப்ரொஃபஸர் லுக்கில் பக்கமாக இருப்பார், ஒயிட் கலர் ஷர்ட்டில். இப்போ பாரு, ட்ரெஸ்ஸு கலரே மாற்றிட்டாரு. இன்னொரு தான் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம ஜிமின் அப்படியே பிடிச்சி கிள்ளிக்கிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டுருக்க. இப்போ அதை நம்ம டே பார்த்துட்டு கையை கட்டிக்கிட்டு நம்ம ஜங்குக்கே முறைச்சி பார்த்துட்டு, ஜங்குக் ஏன் லேட் இன்னைக்கு? சார் லேட்டா? யாருமே வரல சார் இன்னைக்கு. யாரும் வரலையா? நான் வரதுக்கு முன்னாடி எப்போவுமே உட்காருவேன், அதனால தான் கேட்டேன் ஏன் லேட்டு? ஜிமின் தான் சார் லேட் பண்ணிட்டான். அவனால தான் நான் முன்னாடியே கிளம்பி நின்றுட்டேன். ஆனால் அவன் தான் வரேன்னு சொல்லிவிட்டு வராமல் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். அவன்கிட்ட மாட்டிக்கிறேன், இவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு அங்கேயே கதை வச்சுட்டு இருந்துட்டேன் சார். ஜிமின், என்ன உனக்கு கதை வேண்டி கிடக்கு? படிப்பில் ஒன்றும் இல்லை சார். நான் மட்டுமா படிப்பில் ஒன்றும் இல்லை? என் கூட நிற்கிறானே, இவன் மட்டும் என்னை படிக்கவா வரான்?
என்ன பேசுகிற நீ? ஏய் சும்மாரா சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு நிறைய டவுட் இருக்குது, எடுத்துகிட்டு வரேன், ஒரே நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு அவர் நோட் புக்ஸை எடுத்துகிட்டு நம்ம டேக்கிட்ட போயிட்டு கதையாக அழுந்துட்டுருக்காரு. இதில் டவுட்டு இது சொல்லிக் கொடுங்க அது சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து கதையாக அளக்குறாரு. நம்ம ஜிம்மு நாங்கள் நெத்திலே கை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு நல்லா. இப்போது இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே பிஸி ஆகுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி அவர்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்குறவங்களுக்குலாம் கிளியர் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் ஆகி பிஸியாக நம்ம ஜங்குக்கு இது தாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு கன்னத்தில் கையை வச்சுட்டு நம்ம அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கா. இதை நம்ம ஜிம்மன் பார்த்துட்டு தலையிலே ஒன்று வச்சு வலி இது தொடச்சிக்கோ, ஏண்டா பின்ன இப்படி வாயை திறந்துட்டு பார்த்துட்ருக்கா. அவர் பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார்? பார்த்தாருன்னா பார்த்துட்டு போட்டோம், பார்த்தாருன்னா தெரியும்டி பின்னாடி பழுக்கிறதா அடிப்பாருன்னு சொன்னேன்டா. ஓ அப்படி சொன்னியா? ஐயோ ஜங்குக்கு ரொம்ப ஃபஸ்ட்டுடா, நீங்கள் ஃபஸ்ட்டு டார்க் ஆகிட்டேன், டார்க்கு. ஏண்டா சின்னச்சு சன்பர்ன் எதுனா ஆகிடுச்சா? ஆமாம், இப்போ அது ஒன்று தான் உனக்கு இப்போ குறையில. ஐயோ மணி ஆகிடுச்சுடா, மணி 8:30டா, வாடா போகலாம். 4 மணிக்கு வந்தான், 8:30 ஆகிடுச்சு, வாடா போகலாம், எனக்கு பசிக்குதா? சாப்பிடலையா நீ? எங்கடா நீ என்னை சாப்பிட விட்ட? வீட்டுக்கு போனதும் கால் பண்ணுறேன், நீ கிளம்பிட்டு எனக்கு கால் பண்ணுறேன், நான் அப்போ தான் டவுசரே அவுக்குறேன். நீ என்னடா நினச்சிட்ருக்கேன்? நீ கிளம்பலாடா ப்ளீஸ்டா, எனக்கு பசிக்குதுடா. சார் விட மாட்டாரா? அவர் விடாத மாதிரி நீ தான் பண்ணி வச்சுருக்க மோனை. எப்படியாவது இப்போ எனக்கு வயிற்ற கலக்குதான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போகணும். அதுக்கெல்லாம் அவர் என்ன நினைப்பார்? நான்லாம் சொல்ல மாட்டேன், நீயே போய் கேட்டுக்கோ. அடப்பாவி, நானே போகிறேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் நம்ம கிட்ட போயிட்டு வயிற்று அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, சார் எனக்கு வயிறு ஒரு மாதிரி பண்ணுது, வீட்டுக்கு போகட்டுமா சார்? வயிறு ஒரு மாதிரி பண்ணுதா? அங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வாப்போம். ஐயோ சார், எனக்கு வெளியே ரெஸ்ட் ரூமுக்குலாம் யூஸ் பண்ண வராது, நான் வீட்டு ரெஸ்ட் ரூமில் தான் போவேன். ஓ அப்படியா, சரி போ, வேறு ரூமில் யூஸ் பண்ணிக்கோ. ஐயோ விட மாட்டேன் சார். ஜங்குக்கும் வருதான் சார், அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு வரமாட்டான். என்ன 2 பேரும் என்ன ஒரே டைமில் எதனா அமுக்கிட்டிங்களா என்ன? ஆமாம் சார், ஆமாம், சாம்பார் இட்லி தோசை எல்லாத்தையும் போட்டு குழச்சி அடிச்சிட்டான், அதனால தான். ஐயோ கிளம்புக்கடா 2 பேரும் அப்படின்ட்டு நம்ம அப்படியே தலையிலே அடிச்சுக்கிட்டு சொல்ல, இப்போ இதாண்டா சாக்குன்ட்டு நம்ம ஜிமன் பாட்டுன்னு பேக் எடுத்துகிட்டு போயிடுறான். இப்படியே பின்னாடியும் நம்ம ஜங்குக்கும் போயிடுறாரு. கடைசியில் நம்ம கிட்ட போயிட்டு அப்படியே அழகாக அப்படியே பச்சை புள்ள பால் குடிக்கிற புள்ள மாதிரி போயிட்டு பக்கத்தில் நின்றுட்டு, தேங்க்யூ சார், நான் நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு மாதிரி சைடு இதோட பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுறா. இவங்க 2 பேரும் இப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம ஜங்குக் நம்ம ஜிமன் 2 பேரும் இப்போது டியூஷன் கிளம்பி அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஜிம்மனை தாண்டா காட்டுறாங்க. அவர் நம்ம ஜங்குக் கிட்ட, ஜங்குக்கு, நீ அவங்ககிட்ட லவ்வையும் சொல்ல மாட்டேன், சைட் அடிக்கிறேன்னு போய் சொல்ல மாட்டேன், அப்புறம் என்னத்துக்குடா வேஸ்ட்டா, விட்டுருடா, செட் ஆகலை உனக்கு. என்ன நினச்சிட்ருக்க? நான் எல்லாம் சொல்வேன். எப்போ சொல்வேன்? அதெல்லாம் சொல்வேன், அதெல்லாம் எப்போ சொல்வேன், எதுக்கு சொல்வேன்னு சொல்லிட்டு உன்ட்ட சொல்லிட்டு சொல்ல முடியுமா? நான் சப்பா எத்தனை சொல்லிட்டு, ஏதோ ஒன்று இன்றைக்கி சொல்கிறேன். நீ இன்றைக்கி சொல்லணும்? ஐயோ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையா? ஜங்குக்கு, அதான் டியூஷனுக்கு இன்னும் தூரம் இருக்குல்ல, நம்ம வேணுன்னா ஒரு கேம் விளாட்லாமா? கேமா? ஆமாண்டா, கேம் விளாட்லாம். என்ன கேமு? இல்லை சும்மா ட்ரூத் ஆர்டரா? நானும் உங்ககிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. சரி விளையாடலாம். சரி, நீ ஃபஸ்ட்டு கேளா? சரி நான் கேட்குறேன். ட்ரூத்தா டேரா? ட்ரூத் தான்டா. ஓ ட்ரூத்து. ஆமாம், உனக்கும் நம்ம பக்கத்து கிளாஸ் பையன் யூங்கிக்கும் என்ன கனெக்ஷனு? கரெக்டாக கேட்டானே. அதுவா, அது ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான். ட்ரூத்து, உண்மையை மட்டும்தான் சொல்லணும். நீங்கள் 2 பேர் நடந்துக்கிறத பார்த்தா கண்டிப்பாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல, கொன்றுவேன், மரியாதையாக சொல்லு. சரி சொல்கிறேன். ஒரு 1 வீக் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணான். அடப்பாவி, நீ என்ன சொன்ன? அதான் நாங்கள் 2 பேரும் ஒன்றாகிறத பார்த்தாலே தெரியலையா? ஓகே சொல்லிட்டேன்.
ஓகே சொல்லிட்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. ஓ, உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்லணுமா? ஆச்சி, அதே அவன் கேட்டான். இல்லை, கமிட் ஆகிட்டான்னு சொல்லவே இல்லையேன்னு சொன்னேன். அதுவா, அதெல்லாம் அப்படி தான், சும்மா கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமேட்டு சொல்லலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே சமயம் பார்த்து கேட்டேன். உனக்கு இருக்குடி. சரி, இப்போ நான் கேட்குறேன், ட்ரூத்தா டேரா? ட்ரூத்துன்னு சொன்னால் எதனாச்சும் அவங்க பற்றி கேட்பான். டேருடா. டேரு, போய் ப்ரப்போஸ் பண்ணு. அதெல்லாம் முடியாது. ப்ரப்போஸ் பண்ணுன்னா ப்ரப்போஸ் பண்ணு, இல்லைன்னா நான் அம்மாட்ட சொல்லுவேன். என்ன சொல்வேன்? நான் சொல்வேன், டியூஷன் போயிட்டு அவன் படிக்காமல் உட்காந்து சாரை தான் சைட் அடிக்கிறான், சாருக்கிட்ட போயிட்டு வளைஞ்சிட்டு நிற்கிறான், சார்கிட்ட போயிட்டு குழஞ்சி பேசுகிறான் அப்படின்னு சொல்வேன். டேய், இதெல்லாம் ஓவருடா. அம்மாவுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, அப்பாவுக்கு தெரிஞ்சால் பின்னாடி பழுக்க வைப்பார் தெரியுமா? ஐயோ, ப்ளீஸ்ண்ணா, அப்பா நம்பர் என்கிட்ட இருக்கு. ஓ சரி, பண்ணி தொலைகிறேன். குட் வை. இப்போ வா, இதுக்கு ட்ரூத் ஆர் டெவலப்லாம் சொன்னியோ? ஆமாம் ஆமாம், நீயும் உள்ளங்கம்மா தானே ஆமான்னு சொன்னேன். ஆமாம். சரி வா, டியூஷன் வந்துச்சு, போய் ப்ரப்போஸ் பண்ணு போ. மணி அவ்வளோ சேரணும் வந்திருக்க மாட்டார். இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோ, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம ஜிமின் 2 பேருமே சேர்ந்து இப்போ மேலே டியூஷனில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்கார இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கா கையெல்லாம் அப்படியே வேர்க்குது, அந்த படபடப்பில் அப்படியே வேர்க்குது. இப்போ அந்த வேர்வையெல்லாம் பார்த்துக்கிட்டே அதை ஜிமின்கிட்ட காமிச்சு, டே இங்கே பாருடா, எனக்கு எப்படி வேர்க்குது பாருடா, ப்ளீஸ்டா, எவனுக்காவது உள்ளங்கை வேர்க்குமா? கால் கூட வேர்க்குதுடா, ப்ளீஸ்டா, வேணாண்டா. வேணாமா? அப்போ எப்போ சொல்வேன் நீ? அது நான் அப்புறமேட்டு சொல்லிக்கிறேன்டா, ப்ளீஸ்டா. ஏய், கொன்றும் உன்னை. மரியாதையே நீ சொல்லு, என்னால் உன் புராணத்தை கேட்க முடியாது. தயவு செஞ்சு நீ சொல்லு. நீ சொன்னதுக்கு அப்புறமேட்டு கூட உன் புராண கதைகளை நான் கேட்குறேன். ஆனால் இப்போது வாயை திறந்து மோனே நீ சொல்ல, நான் கத்திடுவேன், லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்துவேன். ஏய் என்ன, ஏன்டா இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறேன்? என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா? இல்லை மச்சான், சத்தியமாக இல்லை. நீ ஒவ்வொரு நாளும் டியூஷன் போகும்போது வரும்போது என் காதில் வந்து ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி பேசுகிறடா டேவை பற்றி. அப்போது எனக்கு எப்படி இருக்கும் டெய்லி கேட்குறதுக்கு? ஏய், டேன்னு சொல்லாத, டேஸ்டான்னு சொல்லு. நான் ஒருத்த மட்டும் தான் டேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் கடையாக பேசுவான். சரிங்க சார், சார் கிட்ட போயிட்டு, சார் எப்போ போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு போயிட்டு சார்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வரீங்களா சார்? சொல்கிறேன் சார். இப்போ அது வந்துட்டார். சூப்பர், இன்றைக்கி சூப்பராக போகுது டியூஷன், ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி ஒன்றாவது தான் ஜாலியாக இருக்கு போகிற டியூஷனில். நான்லேருந்து எப்படி டியூஷன் வரமாட்டேன், அது தெரிஞ்சு போச்சு. என்னடா கம்முனு சார் பார்க்குறாருல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே காலேஜ்லேருந்து அவர் ப்ரொஃபஸர் இல்லையா, அவர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கையில் இருந்த பேக்கெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அவர் போட்டிருந்த கோட்டையும் கழட்டி அவர் உட்கார போகிற சேர்லேயே மாட்டி வச்சுட்டு அவர் அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டோட பிளாக் கலர் டையோடு அப்படியே அங்கே இருக்கிற சேரில் உட்காந்துட்டு அவர் அப்படியே கீழே குடிஞ்ச மாதிரி நம்ம ஜங்குக்கையும் ஜிமினையும் பார்த்துட்டு உட்கார்றாரு. இப்போ நம்ம ஜிமின் பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஏய் ஜிமின், என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு உனக்கு? சார், அதுவா சார், நம்ம ஜங்குக்கு ஏதோ உங்கள்கிட்ட பேசணுமா? ஜங்குக்கு பேசணுமா? அவன் பேசுறது நீ எது செய்கிற? இல்லை சார், அவன் பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னான், அதை நினச்சி சிரிச்சேன் சார். ஓ, ஜங்குக் என்னாச்சு? அது வந்து சார், அது என்னடா என்னாச்சு? ஆனால் உடம்பு என்ன சரியில்லையா? ஐயோ, மனசே சரியில்லையே. இல்லை சார், அது வந்து உங்ககிட்ட சொல்லுடா. அது வந்து சார், அது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க. இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளாடியே இவருக்கு பின்னாடி 2 ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்துடுறாங்க. இவர் பேச வரும்போதெல்லாம் இவங்களை பார்க்குறதுனால நம்ம ஜங்குக்கு அப்படியே வாயை முடிக்க அதை நம்ம கவனிச்சுட்டு, சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேர் பக்கத்தில் எழுந்திரிச்சு நம்ம டேவை மறைச்ச மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை மட்டும்தான் பார்க்குற மாதிரி அப்படியே மறைச்ச மாதிரி நம்ம ஜங்குக்கை நிற்க வச்சுட்டு, இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு கேட்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வேர்த்து கொட்டுது, அவருக்கு கழுத்தெல்லாம் வேர்த்து கொட்டுது. அதெல்லாம் தொடச்சிக்கிட்டே நின்று, அது வந்து சார், அது வந்து எனக்கு நீங்கள் நடத்துகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். சரி, அது எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிலாம் இல்லை சார், எல்லாருக்குள்ளே பிடிக்காது, எனக்கு மட்டும் தான் பிடிக்கும். அது அப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே, அப்புறம்
அப்புறமா நான் என்ன கதையை அழுக்கிறேன் இதுலேயே புரிஞ்சுக்க வேண்டாமா, சரியான மரமண்டையாக இருப்பேன் போலையே. அது அதுக்கப்புறம் அது வந்து சார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஜிமின் பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்குடைய பேகு அப்படியே கரெக்டாக எடுக்கிற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி தயக்கத்தோடு நம்ம டேவை பார்த்துட்டு, சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டேட்டை ஒரேடியாக ஒப்பிச்சுட்டு அப்படியே பேகை தூக்கிட்டு ஓடிடுவான். நான் ஒரே ஓட்டமாக நம்ம ஜங்குக்கு ஓடுறத நம்ம ஜிமின் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ விட்டு போயிட்டானே சார், எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, பின்னாடி வலிக்குது, எல்லாம் வலிக்குது, பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஓடுற மாதிரியே நம்ம ஜிமினும் அப்படியே ஜங்குக்கு பின்னாடியே டே நின்றா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் கீழே போயிட்டு மூச்சு வாங்க நின்றுட்டுருக்க நம்ம டே மேலே இருந்துட்டு இவங்க என்ன தான் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்காக கீழே போயிட்டு தலையிலே அடிச்சு நிற்கிறாரு. ஐயோ சொல்லிட்டேனே போச்சே, நாளைக்கு நான் எப்படா ஒரு மூஞ்சில் முழிப்பேன், அவ்வளோதான், இனிமேல் நான் டியூஷனே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்று ஆடிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டே மேலேருந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜிமினா நம்ம ஜங்குக்கு உட்காந்து ஆடிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. இப்போது இவங்க 2 பேரும் பண்ணுற குழப்படி எல்லாத்தையும் நம்ம டே மேலே இருந்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜிமினும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம டே அவருடைய வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டே வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக டியூஷனுக்கு வராரு. டியூஷனில் பார்த்தா ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் மிஸ்ஸிங். நம்ம ஜிமினும் வரல, நம்ம ஜங்குக்கும் வரல. எங்கே போனானுங்க இவனுங்க, ஒருவேளை ஷைனஸில் ஏன்னா இது லீவ் போட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட. இப்படியே 2 வீக்ஸ் போகுது, அப்பயும் வரல. 3 வீக்ஸ் போகுது, அப்பயும் வரல. 1 மந்த் ஆகுது, அப்பயும் வரல. நம்ம டேக்கு டென்ஷன் ஆகிடுது. இதுக்கப்புறமேட்டு இன்னும் இது இவனுக்கு 2த்தையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே உடனே அவருடைய ஃபோன் எடுத்து நம்ம ஜங்குக்குடைய அம்மாவுக்கு கால் பண்ணிட. இப்போ அவங்க அம்மா தான், ஹலோ யார்? ஆண்டி, நான் ஜங்குக்குடைய டியூஷன் சார் பேசுகிறேன். டே அவங்க சொல்லுப்பா, என்னாச்சு ஜங்குக்கு டியூஷன் வர காணோம்? அதுவா, அது அவனே வீட்டில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கி வீட்டிலே உட்காந்து படிச்சுட்ருக்கான்ப்பா, அதனால தான் டியூஷன் வேணான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓ அப்படியா? ஆனால் அவங்க அப்பா உண்மையிலே ஒத்துக்கிட்டாரா? ஏன்னா அவர் தானே கம்பல் பண்ணி வந்து சேர்த்து விட்டார். ஆமாப்பா, என்ன பண்ணுறது, எப்படியோ கையில் காலில் விழுந்து ஓகே பண்ணிட்டான். வீட்டில் தான் இப்போ உட்காந்து படிச்சிட்ருக்கான். ஓ அப்படியா ஆண்டி? சரிங்க ஆண்டி, நான் அவங்க அப்பாட்ட பேசிக்கிறேன். ஏன்பா என்னாச்சு? இல்லை ஆண்டி, உங்கள் பையனுடைய கிரேடு நேராக என்னுடைய டேபிளுக்கு வந்துச்சு. சார் இங்கிலீஷில் ஒழுங்காகவே பண்ணவே இல்லை. இங்கிலீஷில் ஒழுங்காக பண்ணலையா? அவன் 48 மார்க் எடுத்தான்னா 50க்கு அவன் கிழிச்சான். 4 மார்க் தான் எடுத்திருக்கான். பக்கத்தில் 2 சைபர் போட்டு உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டிக்கலாம். அட பாவி! ஆண்டி எதுவும் திட்டாதீங்க, வேணும்னா சொல்லுங்களேன், நானே வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். டே உன்னால் முடியுமா? நீ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும் இல்லையா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, என்னுடைய ஃப்ரெண்ட் நாம்ஜின் இருக்கான், அவன் மேக்ஸில் ப்ரொஃபஸராக இருக்கான். அவன் என்னை விட ப்ரில்லியண்ட்டு. எங்கள் டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவன் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருவான். ஜங்குக்கு வேறு நான் பார்த்துக்கிறேனே. ஓகேப்பா, நீ வேற ஸ்பெஷலாக எடுக்கிறேன்னு சொல்கிறேன். உனக்கு ஃபீஸ் எவ்வளவு? அது நான் ஜங்குக்கு என்ன கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆண்டி. அதுக்கப்புறம் ஜங்கு கிட்ட அதை பற்றி எதுவும் பேசாதீங்க, நானே வந்து அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வரதுக்கு முன்னாடி பேசுனீங்கன்னா சார் ஓட ட்ரை பண்ணுவார், அதனால தான். சரிப்பா, நீயே வந்து பார்த்துக்கோ. அப்புறம் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது. கீ வந்து மேட்ரிக் கீழே வச்சுருக்கேன். ஜங்குக்கு உள்ளே பூட்டிட்டு தான் போவேன். ஜங்குக்கு உள்ளே தான் இருப்பான். நீ கீ எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்க, சரியா? ஓகே ஆண்டி, நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு லேட்டாகவே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா, சரி நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா காலை கட் பண்ணிவிட. இங்கே நம்ம தேவா அப்படியே ஈவல் ஸ்மோக் கொடுத்துட்டு வரண்டா அப்படின்ற மாதிரி அவர் பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இப்போது ஒரு 1/2 hourல நம்ம ஜங்குக்குடைய வீட்டுக்கும் போயிடுறாரு. அவங்க அம்மா சொன்ன மாதிரி மேட்டிக் கீழேயும் கீ இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி போக உள்ளே பார்த்தா நம்ம ஜங்குக்கு பெட்ரூமில் புக்கு ஒரு பக்கம் கிடக்குது, அவர் ஒரு பக்கம் மலர்ந்து கிடக்குறாரு. ஃபோன் நோண்டிக்கிட்டே காலை ஆட்டிக்கிட்டு ஸ்பீக்கரில் நம்ம ஜிமினை போட்டுட்டு நம்ம ஜிமின் கிட்ட கதை அடிச்சுக்கிட்டு கேம் விளாடிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஜிமின் கிட்ட, டே ஜிமினை
சாரை பார்த்து மாதக்கணக்காக போகுதுடா. நான் இப்படிலாம் அவரை மிஸ் பண்ணதே இல்லை தெரியுமா? ஆமாம், அன்றைக்கி நீங்கள் லவ்வர் சொன்னது மரியாதையாக அடுத்த நாள் டியூஷன் போயிருந்தா கூட அவர் எதுவும் பெருசாக கண்டுக்கு இருந்திருக்க மாட்டார். இப்போ இத்தனை நாள் லீவ் போட்டல மாவனே, அவர் இந்த தெருவில் பார்த்தா கூட வச்சு கொடுப்பார் தெரியுமா? ஏன்டா இப்படி சொல்கிற? இந்த சீரியல்லாம் வர மாதிரி எனக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாருன்னு நினச்சேன். ஆமாம், வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இவர் பெரிய மண்ணுக குஞ்சு இவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு. சரி, வேலை பார்த்துட்டு போடாடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் காலை கட் பண்ணி நம்ம ஜங்குக்கா ஃபோனை அப்படியே அந்த இடத்துல தூக்கி போட்டு, சார் நான் உங்களை உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுந்து படுத்துக்கிட்டு காலை ஆட்ட, இவன் இப்படி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் நம்ம தேவா அந்த டோர் ஃப்ரேமில் நல்லா சாஞ்சுக்கிட்டு பார்த்துட்ருக்காரு நம்ம ஜங்குக்கை. நம்ம ஜங்குக்கு பண்ணுறது எல்லாத்தையும் இப்போது நான் உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு வார்த்தையை விட்டதும் நம்ம எப்படி தொண்டையை சரி பண்ணிவிட்டு, ஜங்கு என்ன அவ்வளோ மிஸ் பண்ணுறியா அப்படின்ட்டு ஒரு குரலை கொடுக்க நம்ம ஜங்குக்கா தூக்கி வாரி போட்டுருது. ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காகி ஏஞ்சிட்டு, பாருங்கள் என் ரூமில் கூட உங்கள் குரல் கேட்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் அடித்த மாதிரி திரும்பியும் கமந்து படுத்துக்கா. இப்போ உடனே, நான் தான் வந்திருக்கேன், எழுந்துரு, வட்டிக்கு சொன்ன என்ன மலர்ந்து படுத்துட்ருக்க, அம்மாட்ட இப்படி தான் போய் சொல்லிட்டு வீட்டில் இருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மூச்சு விடாமல் பேச நம்ம ஜங்குக்கா அப்படியே பதறி அடித்து அறக்க மறக்க ஏஞ்சி பெட்டில் அறகுறையாக உட்காருவாராம். அதை பார்த்துட்டு நம்ம என்னது இது, புக்கு ஒரு பக்கம் கிடக்க, நீ ஒரு பக்கம் கிடக்கிற, ஜிமின் ஆன்லைனில் உட்காந்துட்ருக்கான், என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? அது சார் சார் நீங்கள் எப்படி இங்க? அதுவா, உனக்கு டியூஷன் எடுக்க வந்திருக்கேன். டியூஷனா? அதான் நான் வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேனே. நீ வேணான்னு சொல்லிட்டு வந்த, ஆனால் உன் கிரேடா? ஆமாண்டா கண்ணா, அவனுடைய கிரேடு என்னுடைய மொபைலுக்கு வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, இங்கிலீஷில் நீ முட்டையா? ஃபெயிலா? ஆமாம், ஃபெயில் தான். அதுவும் இல்லாமல் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கேன்ல, அப்பா கிட்ட போய் சொல்லி டியூஷனை ஸ்டாப் பண்ணி எதுக்கு இந்த அலப்பறலாம்? அது வந்து சார், அது வாயை முட்டு புக் எடு, மற்ற கொஞ்சமாவது பேசுவேன் பார்த்தா புக்கு எடு கால் நெஞ்சக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் புக்கை எடுத்து கையில் வச்சிட்ருக்க. இப்போது அவருக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக ரீட் பண்ண முடியல. சரி, நம்ம டே தான் பக்கத்தில் இருக்காரு, சரி ரீட் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட புக்கு கொடுக்க, நம்ம டேவா அதை ரெண்டு நிமிஷம் ரீட் பண்ணிவிட்டு, ஜங்கு நான் சொல்ல ரிப்பீட் பண்ண ஓகேவா? ஓகே சார். டி டி ஏ ஏ இ இ டே. சொல்லு. டே. எஸ் எஸ் ஐ ஐ ஆர் ஆர். சார் சார். எங்கே ரெண்டு சேர்த்து சொல்லு. டே சார். சார் இதில் மாதிரி இருக்கு. சொல்கிறத மட்டும் சொல்லு. டே சார். இப்போ திரும்ப ரிப்பீட் பண்ணு. ஐ ஐ எல் எல் ஓ ஓ வி வி. என்ன வி? என்ன கோடு விழுது? வி இ இ ஒய் ஒய் ஓ ஓ யூ யூ. எங்கே சேர்த்து சொல்லு. ஐ எல் ஓ வி இ ஒய் ஓ யூ. மடப்பையில் ஸ்பெல்லிங்க சொல்லலை, படித்து சொல்லுங்க. அது நீங்கள் சொல்லவே இல்லையே. சரி, ஐ லவ் யூ. சொல்லு. ஆனால் சார் சொல்லுன்னு சொன்னேன். ஐ லவ் யூ. எங்கள் சேர்த்து சொல்லு. ஐ லவ் யூ. அதுக்கு முன்னாடி உள்ளது சேர்த்து சொல்லு. டே சார் ஐ லவ் யூ. சத்தமா. டே சார் ஐ லவ் யூ. அது ஐ லவ் யூ டூ. என்னது? நீ தானே இப்போ சொன்ன. என்ன சொன்ன? ஐ லவ் யூன்னு நான் சொல்லலையே அதை. ஹே, கொஞ்ச நேரம் நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்?
டே சார் ஐ லவ் யூ. இப்போ சொல்லிட்டல. ஆனால் சார் அது வந்து என்ன வந்து போய் நீ ப்ரப்போஸ் பண்ண நான் ஓகே பண்ணேன். ஆனால் சார் அது நானே சொல்லவே இல்லையே. நீங்கள் தானே சொல்ல வச்சிங்க. நான் சொல்ல வச்சேன், நீ தானே புக்கு கொடுத்து கேட்ட. ஆனால் அதில் இதை இல்லையே. எங்க அப்படியா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அவர் கொடுத்த பேராகிராஃபை அடிச்சுட்டு அது கீழே அதை தான் எழுதி வச்சுருக்காரு. டே சார் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே குட்டியாக எழுதி வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு என்ன இது அது 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 வந்து என்ன அது பழக்க தோஷத்தில் எழுதிட்டேன். பழக்க தோஷம். அப்போது இப்படி தான் புக்கு ஃபுல்லாக கிறுக்கி வச்சுக்க. கிறுக்கிலாம் இல்லை சார். அது பேர் கிறுக்குறது இல்லை. மனசில் உள்ளது டெக்ஸ்ட் புக்கில் வருது, அவ்வளோதான். டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது மூளைக்கு போகணுன்னு சொல்ல சொன்னால் நீ மனசில் உள்ளதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கில் கொட்டுறியா? அது நான் மட்டும் இல்லை சார், உலகத்தில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதுமாரி தான். அவங்க புக்கு பின்னாடி ரஃப் நோட் பின்னாடி தான் எல்லாத்தையும் எழுதுவாங்க. அதுமாரி தான். ஓ அப்படி ரஃப் நோட் எடு. எதுக்கு ரஃப் நோட்டை எடுறா? ஐயோ போச்சு, அதெல்லாம் காதல் கடிதம் எழுதி வச்சுருக்கேன். என்னங்க சார்? இது டியூஷன் நோட்டாச்சு. அது ரஃப் நோட்டை கூட போச்சு. என்னங்க சார்? கூட என்ன எழுதி வச்சுருக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோடைய ரஃப் நோட்டை வாங்கி நம்ம டீ ஃபுல்லாக பேஜ் ஃபுல்லாக திருப்பிட்டு இருந்தா பின்னாடி இருக்க 4 பக்கத்துக்கு டேசர் ஐ லவ் யூ டேசர் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோகம் மாதிரி எழுதி வச்சுருக்காரு. டே என்னடா இது? அதான் சொன்னேன்ல சார், பழக்க தோஷத்தில் அடிக்க வச்சாமல் எழுதுவேன் நீ. அது சார் ஜங்கு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஐ லவ் யூ ஓகேவா? ஐ லவ் யூடா. என்ன அது அது சொல்லி கொடுத்தது சொல்லு. ஐ லவ் யூ டூ சார். டூ சொல்லவே இல்லையே. நானும் ஆட் பண்ணிக்கிறேன் சார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இது அப்படியே அம்மாட்ட சொல்லிவிடுங்க சார். என்னென்னு உங்கள் பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். எப்போ க்ரீட் வருதோ அப்போ சொல்கிறேன் சார். இந்த பாரு ஜங்கு, மரியாதை நாளைலேருந்து டியூஷனுக்கு வரேன் ஓகேவா? ஆனால் என்ன அவனா ஜெமின் இல்லைன்னா அவன் கிடக்கிற அப்படி பையன், நீ வா அவன் வருவன் தானா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவா சொல்லிக் கொடுக்க வந்தவர் புக்கை விசிறி வச்சுட்டு நம்ம ஜங்கு கூட கதை அடிச்சிட்ருக்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு சரி டியூஷன் போகலாம், டே வர சொன்னார்ல, சரி டியூஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக சிங்காரிச்சு போகிறாரு. அங்கே போனதும் நம்ம டேக்கு பக்கத்தில் இன்னொரு சேர் இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இன்னும் வேறு டீச்சர் வந்திருக்காங்களா, பக்கத்தில் இன்னொரு சேர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஒரு மாதிரி தயக்கமாகவே அவருடைய பிளேஸில் போயிட்டு உட்காந்துட்ருக்கா. அவர் போனதுமே அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸு ஜங்குக்கு என்னாச்சு, ஏன் இத்தனை நாள் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நல்லா விசாரிக்கா. இப்போ நம்ம டே அதை பார்த்துட்டு ஜங்கு இங்கே யாருக்கு சேர் போட்டு வச்சுருக்கேன்? சொல்லவே இல்லையே நீங்கள். உனக்கு தான் போட்டு வச்சுருக்கேன், இங்கே வா. நான் மட்டுமா? வாடா. பாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு நம்ம டே பக்கத்தில் போட்டிருக்க அந்த சேரில் போயிட்டு உட்காந்துட்டு அவர் பாட்டின புக் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே படிக்கிற மாதிரி படுத்துட்ருக்கா. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒரு பர்சன் நல்லா அப்படியே அழுதுகிட்டே வராரு டியூஷனுக்கு. அப்படியே படிக்கட்டெலாம் ஏறி வராரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின். கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்குது அவருக்கு. இப்போது நம்ம ஜங்குக்கு ஜிமினை ஒரு மாதிரி சிரிப்பு அடக்கிக்கிட்டு, டேய் என்னடா ஆச்சு? அம்மா அடிச்சிட்டாங்களா? என்னாச்சு? டியூஷன் போக சொல்லி அடிச்சிட்டாங்க. ஏண்டா நீ வரல டியூஷனுக்கு? அதான் மச்சான் நீ வரல, நீ வராத டியூஷனுக்கு நான் ஏண்டா அப்படின்ட்டு அம்மாட்ட வீரப்பா பேசுனா பள்ளின்னு வச்சாங்க. கண்ணை வீங்கிச்சு மச்சான், வலிக்குது. சரிதான் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடியே கீழேயே நம்ம ஜிமின் வந்து சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்கா. இப்போ நம்ம ஜிமின் கொஞ்ச நேரம் அப்படியே படிக்கிற மாதிரி புக்கை பார்த்துட்ருக்கா. நம்ம டே டிஸ்ட்ராக்ட் ஆனதுமே நம்ம ஜங்குக்கை பார்த்து, டேய் நீ மட்டும் உயரமாக மேலே உட்காந்துட்ருக்க, கால் வலிக்குது, நான் உட்காரேன்டா, கொண்டுருவாங்க அவனே, அங்கே உட்காரா, என் ஆள் பக்கத்தில் நான் உட்காரேன், வரைக்கிறேன் உட்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை அப்படியே நம்ம ஜிம்மில் அப்படியே மொக்க பண்ணி கீழே உட்கார. இவங்க 2 பேரும் இப்படி விளையாடிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டே வந்து சைட் ஐஸில் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோடைய ஷோல்டர் மேலே கையை போட இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஜங்குக்கை பார்ப்பாங்களாம். நம்ம ஜங்குக்கா
டீச்சரே என் கையிலடா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு முடிவை சிலுப்பி விட்டு என்னாச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை ஒரு மாதிரி அப்படியே சைடு லுக்கில் பார்க்க நம்ம டேவா நம்ம ஜங்குக் பண்ணுறது கிறுக்குத்தனம் எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு ஒன்றும் இல்லை வாயை முடிஞ்சு படிக்கலைன்னா நேற்று போட்ட மாதிரி போட்டுருவேன், ஐயோ நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம டேவும் பக்கத்துலேயே இருக்காரு. ஓகேடா, நான் இதை இங்கேயே கட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக காமெடியாக கொண்டு போயிருப்பேன். ஓகேடா, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த வீடியோவில் நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஓகேவாடா, பாய் பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ரெக்வஸ்ட் வீடியோவை மறக்காமல் கீழே சொன்னீங்கன்னா நான் அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு A4 ஷீட் ஃபுல்லாக இருக்குது ரெக்வஸ்ட் வீடியோ. நான் எப்போ அதெல்லாம் முடிக்க போகிறேன்னு தெரியல, லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், என்ன பண்ணுறது. ஓகேடா, நான் உங்களுக்கு சீக்கிரமாக எல்லா வீடியோவும் அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் என்டர்டெயின் ஆகிட்டே இருங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகேவா? ஓகேடா, பை பாய், குட் நைட் அண்ட் ஐ லவ் யூ ஆல்.